ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தக்காளியை ஏன் உணவில் சேர்த்துக்கணும் அப்படின்னு தெரியணுமா? அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தக்காளியை பயன்படுத்துறது உணவோட சுவையை அதிகரிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய நன்மைகளையும் தருது. எதுக்காக தக்காளியை உணவில் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காய்கறிகள் அப்படிங்கிறது ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நன்மை தரக்கூடியதாக இருக்குது. இது நம்ம உடம்போட ஆரோக்கியத்துக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் பண்புகள் நிறைந்த ஒரு காய் அப்படின்னு கூட சொல்லலாம். இது கிட்டத்தட்ட எல்லா உணவுகள்லையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு காயின்னு கூட சொல்லலாம். இதோட பயன்பாடு இருக்குல்ல, அது உணவோட சுவையை கூட மேம்படுத்திடும். தக்காளி சுவையாக இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் ஊட்டச்சத்துக்களோட புதையலாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் விட்டமின் சி, விட்டமின் ஏ, நார்ச்சத்து, கால்சியம் அப்படின்னு நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. பல நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு தக்காளி சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா? கண்களோட ஆரோக்கியத்துக்கு தக்காளி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தக்காளியில் விட்டமின் ஏங்கிறது போதுமான அளவில் இருக்குது. இதனால கண் பார்வை மேம்படும். தக்காளி சாப்பிட்றதன் மூலமாக கண் சம்மந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுத்துக்கலாம். எலும்புகளுக்கு நன்மை தரதுல தக்காளி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தக்காளியில் விட்டமின் கே, கால்சியம் இது மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இது எலும்புகளை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். உங்களோட எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு உணவில் தக்காளியை சேர்த்துக்கலாம். உங்களோட உடலுக்கு கால்சியம் சத்தையும் இது சேர்த்தே கொடுத்துரும். நல்ல செரிமானத்துக்கு தக்காளி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தக்காளியை சாப்பிட்றது செரிமானத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கும். உடம்புலேருந்து நச்சு பொருட்களை நீக்குது. பல நோய்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்கும். மஞ்சக்காமாலை மாதிரியான நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் தக்காளி பயனுள்ளதாக இருக்கும். சருமம், கூந்தல் இதெல்லாம் பராமரிக்கிறதுல தக்காளி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தக்காளியில் லைகோஃபின் இருக்குது. இது நம்மளோட சருமம், கூந்தல் அப்படின்னு ரெண்டுக்குமே நன்மை தரக்கூடியதாக இருக்குது. தக்காளியை நீங்கள் சாப்பிட்றப்ப உங்களோட முகத்தை அது சுத்தம் செய்யும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாலட்டில் தக்காளியை சேர்த்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ இருக்குல்ல, இது உங்களோட தலைமுடியை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கும் முடி கொட்டுறதை தடுக்கிறதுக்கும் தலைமுடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல தக்காளி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தக்காளியில் விட்டமின் சி நிறைய இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துது. தக்காளி ஜூஸாக கூட நீங்கள் குடிக்கலாம். பச்சையாக சாப்பிட பிடிக்கும்னா சாப்பிடலாம். அப்படி இல்லைனா சமையலில் சேர்த்து கூட நீங்கள் பயன்படுத்தலாம். இதில் இருக்கக்கூடிய பண்புகள் இருக்குல்ல, அது உங்களோட உடலை உற்சாகமாக வச்சுருக்கிறதுக்கும் உங்களோட நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்கும் உதவியாக இருக்கும். இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுல தக்காளி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தக்காளியில் இருக்கக்கூடிய லைகோஃபின் இருக்குல்ல, இது இதயம் தொடர்பான நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். உங்களோட உணவில் தக்காளியை தவறாமல் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது கொழுப்பு, ட்ரை கிளிசரைடு அளவை குறைக்க கூட உதவியாக இருக்கும். சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கிறதுல தக்காளி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தக்காளியில் குரோமியம் இருக்குது. இது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுது. நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்க கட்டாயமாக தக்காளியை உங்களோட உணவில் சேர்த்துக்கணும். இது இரத்த சர்க்கரை அளவை இயல்பாக்குறதுக்கு கூட உதவியாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம எதுக்கு கட்டாயமாக தக்காளியை உணவில் சேர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம். இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் இனி கட்டாயமாக தக்காளியை உணவில் சேர்த்து பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.